ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ராக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆம்பிளிஃபையர் ஒரு 5.1 டால்பியூ டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஎஸ்பி ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் தான். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு டைமிங் கொடுத்துருக்காரு. ஒரு 2 மந்த் ஆச்சு ஆக்சுவலாக அது ரீஒர்க் அவர் அனுப்பிச்சிவிட்டு. பட் ஒர்க்கு ரொம்ப பிஸியாக இருந்ததால் என்னால் பண்ணி கொடுக்க முடியல. பட் 2 மந்த் அவர் வெயிட் பண்ணி எனக்கு ப்ராப்பராக வேணும்ன்றதுன்னு கேட்டார். அவர் என்ன எதிர்பார்த்தோ அதே ரிசல்ட்டில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஆக்சுவலாக ரீஒர்க்காக கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிச்சி விட்டார். எனக்கு ப்ராப்பராக ரீஒர்க் பண்ணி கொடுங்க பிரதர், எனக்கு நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட் இருக்கணும், நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கேட்டார் ஆக்சுவலாக. பட் அவர் கேட்ட மாதிரி தான் நான் ஆக்சுவலாக அது மேக் பண்ணியிருக்கேன். நல்லா வெயிட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இருக்கிறது இது ஃப்ரண்ட்டு ஷீட் ஆக்சுவலாக அந்த ஓல்டு செட்டில் இருந்த ஷீட் தான் இது. நெக்ஸ்ட் என்னன்னாக்கா இந்த டிரான்ஸ்ஃபார்மும் பழைய டிரான்ஸ்ஃபார்ம், இது எல்லாமே பழைய செட்டில் இருந்த டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான். இதுவும் இந்த 8 பிட் மோனோவும் ஆக்சுவலாக இதுவும் பழைய செட்டில் இருந்தது தான். இந்த 8 பிட் மோனோவும் மற்ற திங்ஸ் எல்லாமே நான் புதுசாக போட்டிருக்கேன். சாரி, இன்னொரு இந்த 5 சேனல் வந்து சக்தி 5 சேனல் வந்து பழைய 6 சேனலாக இருந்துச்சு. இதை நான் ஒரு சேனல் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு 5 சேனலாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி இதில் இருக்க எல்லா திங்ஸும் நான் புதுசாக போட்டுதான். FT03 நான் புதுசாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். கேபினெட் புதுசாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபேன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் 15,000 மைக்ரோபேவர் 2 கெப்பாசிட்டி, 10,000 மைக்ரோபேவர் 4 கெப்பாசிட்டி இருக்கும் ஆக்சுவலாக. இது வந்து ஓல்டு செட்டில் இந்த கெப்பாசிட்டி தான். இதுவும் ரிமோட் கிட்டும் அவர் கொடுத்து விட்டார். அவரே வாங்கி எனக்கு கொடுத்து விட்டார். பிரதர் எனக்கு இதில் தான் பண்ணி கொடுங்க பிரதர்னு சொல்லி கேட்டார். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் அதில் இருந்தது தான். பட் நான் கஸ்டமைஸாக அதில் ஒரு சில விஷயம் மட்டும் தான் மாற்றிருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்று புதுசாக நான் போட்டிருக்கேன். 45045 இதை டைப் 3 போட்டிருப்பேன். ஒரு 8 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த 8 பிட் லோட் பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்காக இதுக்காக மட்டும் நான் போட்டிருக்கேன். மற்றபடி எல்லா திங்ஸுமே அந்த பழைய செட்டில் இருந்தது தான். இந்த ஃப்ரண்ட் ஷீட் உட்பட எல்லாமே பழைய சீட்டில் இருந்து தான். ஒயரிங் அவ்வளோ பாருங்கள், ரொம்ப நீட்டாக கிளியராக இருக்கும். ஒயரிங்லேருந்து எதுவும் ஒரு அம்மி நாய்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. 0% தான் இருக்கும் அம்மி நாய்ஸ். ப்ராப்பரான ஒரு ஒர்க்கு தான் போயிட்டுருக்கோம். எல்லாமே கிளியராக இருக்கும். அதில் பக்கவுண்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். இது எதுக்காகனாக்கா ரிமோட் கிட்டுக்கு தான். செப்பரேட்டாக ஒரு வோல்டேஜுக்காக பக்கவுண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி இன்டீரியல் எல்லாமே பாருங்கள், ரொம்ப கிளியராக இருக்கும். விஷுவலாகவும் பாருங்கள். பேக் சைடும் பார்க்கலாம். இருங்க வெயிட். பேக் சைடு பாருங்கள். இது எல்லாமே கம்ப்யூட்டர் சர்க்யூட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக பனானா சர்க்யூட் எல்லாமே இம்போர்ட்டட் சர்க்யூட் தான். எல்லாம் பிராண்டட் சர்க்யூட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆப்டிக்கல் சப்போர்ட் பண்ணும், கோஆக்சியல் HDMI ARC சப்போர்ட் பண்ணும். நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட் இருக்குது. பேஸ் ரிசல்ட்டும் செம்மையாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஏன்னா 8 பிட்டு குமார் போர்டுன்றப்போ பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருக்குது. ஒரு 300 வாட்ஸ் இல்லை 250 வாட்ஸ் RMS கிளியராக எடுத்துடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.